நான் அப்பவே சொன்னேன் இந்த பிளான்லாம் வேண்டான்னு. நீ தான் கேட்கல. சரி ரூம்குள்ள போலாம் வா. அந்த நீர் யானை என் விழா எலும்ப உடைச்சிட்டாண்டி. அப்பா பூமிகா, ரூமுக்குள்ள போனதும் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி நீவி விடு, அப்பதான் சரியாகும். சரிம்மா சரிம்மா வாமா போலாம். அம்மா அம்மா, ஐயோ யார் நீங்க? பூட்டி இருக்கிற ரூம்குள்ள எப்படி வந்தீங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன். உள்ள வாங்க. என்ன இது, கதவு தானா சாத்திக்கிச்சு? வாங்க சொல்றேன். நான் யாரு, எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். நாகதோஷ நிவர்த்தினி மூலிகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். அந்த மூலிகை ருத்ரகிரி மலை உச்சில இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சர்வம் தீண்டின தன் கணவரை காப்பாத்த ஒரு பொண்ணு அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடி ருத்ரகிரி மலைக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைன்னு ஒண்ணு உண்மையாவே இருக்கா? ஆமா, சுவேதா கும்பிட்ட பார்வதி அம்மன் அவளை ஏமாத்த நினைச்ச உங்களை வச்சே சுவேதாவுக்கு உதவி இருக்கு. சித்த வைத்தியர் சுவேதா கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எப்பேற்பட்ட பாம்பு கடியையும் சுலபமா குணப்படுத்திடும். சுவேதாவை முட்டாளாக்க நினைச்ச நீங்க எல்லாரும் முட்டாளாயிட்டீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? சுவேதா பாம்பு புத்துக்குள்ள இருந்து எடுத்த குறிப்பு எனக்கு வேணும். அப்போ அந்த குறிப்பை நாங்க ஸ்வேதாக்கு தெரியாம உங்ககிட்ட எடுத்து கொடுக்கணுமா? வேண்டியதில்லை, அந்த குறிப்பை சுவேதா கிட்ட இருந்து நானே எடுத்துக்குவேன். நீங்க எனக்கு வேற உதவி பண்ணணும். அப்படி நான் கேக்குற உதவிய நீங்க எனக்கு பண்ணா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த உதவிய நான் உங்களுக்கு பண்றேன். கௌதம்க்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா, நாளைக்கே கௌதம் அவனா வந்து ஒத்துக்கிட்டு பூமிகா கழுத்துல தாலி கட்டுவான். எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பூமிகாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கணுன்றது மட்டும்தான். அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிடுவீங்கன்னா உங்களுக்காக நாங்க எது வேணாலும் செய்வோம். ஆமா சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக என்ன செய்யணும்? சுவேதாவோட அம்மா ராசாத்தி சுவேதாக்கு நல்லபடியா மூலிகை கிடைக்கிறதுக்காக காட்டு தேவி கோயில உட்கார்ந்து கன்னிமா தெய்வங்க கிட்ட தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்கா. ஓம் யட்சினி நமः. ராசாத்தி காட்டு தேவி கோவில்ல இருக்காளா? நான் அனுப்புன ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தா தெரியலையே. ராசாத்தி கன்னிமா தெய்வங்களை வேண்டதுனால
என்னால சுவேதாவை சுலபமா நெருங்க முடியல. ருத்ரகிரி மலைக்காடு நல்ல சக்திகள் நிறைஞ்ச காடு. அதனால அந்த காட்டுல என்னோட சக்தி பாதிதான் வேலை செய்யும். இப்போ ராசாத்தி வேற வேண்டுதல் பண்றதுனால என்னோட சக்தி இன்னும் குறையுது. நான் துஷ்ட சக்திங்கிறதுனால என்னால காட்டு தேவி கோயிலுக்குள்ள போய் ராசத்தியோட வேண்டுதலை தடுக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க எனக்காக காட்டு தேவி கோயிலுக்குள்ள போய் ராசத்தியோட வேண்டுதலை தடுத்து அவளை கோயிலை விட்டு வெளியே கொண்டு வரணும். அப்படி நீங்க செஞ்சா என்னால சுவேதாவை சுலபமா கொன்னு அவகிட்ட இருந்து குறிப்பை நான் எடுத்துக்க முடியும். ராசாத்திய காட்டு தேவி கோவில்ல இருந்து வெளியே வரட்டணும், அவ்வளவுதானே? அத நாங்க ஈஸியா செஞ்சிடுவோம். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். கௌதம் பூமிகா கழுத்துல விருப்பப்பட்டு தாலி கட்ட நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க சொல்றபடியெல்லாம் நடக்குமா? நான் நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது உன் பொண்ணு கௌதம்க்கு மனைவியா தான் போவா. அப்ப சரி. அப்ப நான் வரேன். ஏய், எங்கடி காணோம்? எங்கடி போன அந்த பொம்பளை? திடீர்னு மறைஞ்சிட்டா? அம்மா, இப்ப வந்துட்டு போனது மந்திரவாதி தான்மா. சொன்னதை செஞ்சிருவான்னு எனக்கு தோணுதுமா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. இங்க பாரியா, என் கூட சண்டை போட்டு என்ன விரட்டினல, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உனக்கு எந்த காரியமும் விளங்காது. உன் கடையில எவனாவது 7 இழுப்பான், நீ படாத பாடு பட போற பாரு. என் பொண்டாட்டி வேற கருணாக்குக்காரி. அவ சொன்னபடி நடக்கும். இன்னைக்கு ஏதாவது 7 நடந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம ஓட்டிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் தான். 10 மணி ஆச்சுன்னா கடையை சாத்திட்டு சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் சாப்பிட யாருமே வராம இருக்கணுமே. கடையை சாத்துற வரைக்கும் யார்கிட்டையும் வாய் கொடுக்காம அமைதியா இருந்துடணும். திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்ங்கிற மாதிரி திடீர்னு நான் யார் கணக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற மாதிரி வர எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ, எல்லாம் என் அதிர்ஷ்டம் தான். பா, நல்லா பசிக்குதே. சாப்பிட ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். யாரும் வரமாட்டாங்கன்னு பார்த்தா ஒரு பொம்பளை சாப்பிட வராளே. நான் சாப்பிடறதுக்காகவே இந்த ஹோட்டலை திறந்து வச்ச மாதிரி இருக்கு. சாப்பிட கையில காசு இல்லையே, இப்ப என்ன பண்றது? நம்ம தான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே, அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் சூனாப்பானா, வேணா, இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமோ. அமைதியா இரு. ஆஹா, நாம இந்த ஆள் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. அதான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காம இருக்காரு. சரி, நம்ம வந்த வேலைய பாப்போம். சாப்பிட என்ன இருக்கு? வெறும் பரோட்டாவும் சால்னாவும் தான் இருக்கா? நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்ன்னு எதையாவது பண்ணி வச்சிருக்க கூடாது? சரி, நமக்கு இன்னைக்கு வாச்சது இதுதான். என்ன பண்றது? எதுவும் கேட்கவும் முடியாது. என்ன இவ வந்தா அவ பாட்டுக்கு புரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிட்றா. ஒரு வேளை என் பொண்டாட்டி சொன்ன 7:30 இவளா இருக்குமோ?
இந்த பொம்பளை பிசாசு மாதிரியே சாப்பிட்றா? போய் கேட்டா பிரச்சனை ஆயிடுமோ? எதுக்கு வம்பு? இந்த பொம்பளை ஏதோ பண்ணிட்டு போட்டோம். நான் எதையும் பார்க்கல. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்தா போதும். அவ்வளவுதானா? அதுக்குள்ள எல்லா பரோட்டாவும் தீர்ந்து போச்சு. கொஞ்சமா பண்ணிருப்பான் போல. இன்னைக்கு இது போதும். நாளைக்கு இன்னும் சீக்கிரமா வந்து பரோட்டாவை வெளுத்து கட்டுவோம். அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு காசை கொடுக்க வரா. காசை வாங்கிட்டு கடையை சாத்திட்டு ஓடிட வேண்டியதான். கல்லால எவ்வளவு காசு வச்சிருக்கான் பாப்போம். இவ்வளவுதானா? கடை தான் பெருசா இருக்கு, கல்லா பொட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. ஏய் நில்லு. என்ன இவன் நம்மளையா கூப்பிடுறான்? நம்ம தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே. இவன் வேற யாரையோ கூப்பிடுறான். ஏய் கிளவி நில்லு. ஹோட்டலை விட்டு வெளியே போன காலை உடைச்சு போடு. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொரோட்டாவையும் தின்னுப்புட்டு காசு கொடுக்காம கல்லாவையும் தூக்கிட்டு போவ? ஏங்க நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தெரியுதான்னு வேற கேக்குறியா? ஐயோ நீ என் கண்ணுக்கு தெரியாம இருக்க. நான் என்ன குருடனா? இனி இந்த பக்கம் வந்த உன்னை கொன்னே போடுவேன். அம்மா தாயே, கன்னிமார் தெய்வங்களே, என் மக ஸ்வேதா இன்னைக்கு அவ புருஷனை காப்பாத்த சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்க காட்டுக்குள்ள போறா. என் மக தேடி போற அந்த மூலிகை அவளுக்கு கிடைக்கணும். எந்த துஷ்ட சக்தியாலையும் அவளுக்கு தீங்கு வரக்கூடாது. என் மக மூலிகை எடுத்து திரும்பி வர வரைக்கும் என் வேண்டுதலை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணுவேன். உங்களை பூஜிக்கிறேன். என் பொண்ணை காப்பாத்துங்க தெய்வங்களே. அண்ணி என்ன அண்ணி ரெடியா? மூலிகையை தேடி போலாமா? போலாம் வாங்க அண்ணி. அண்ணி இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் மூலிகையை எடுத்துடலாம் அண்ணி. மூலிகை எடுக்கிற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது கௌதம். சரி வாங்க. என்னம்மா அந்த மந்திரவாதி கௌதம் நாளைக்கு மலைக்கு போக மாட்டான்னு சொன்னாங்க. கௌதம் ஸ்வேதா கூட மூலிகை தேடி மலைக்கு போயிட்டு இருக்கான். அதாண்டி எனக்கும் புரியல. என்னம்மா இது? கௌதம் இங்கேயோ இருக்கான். அங்கேயோ ஸ்வேதாவோட போயிட்டு இருந்தா. வா. கௌதம் அண்ணி அண்ணி மூலிகையை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சந்திரகாந்த பாறையை கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சிடலாம் அண்ணி. வாங்க. அப்போ ஸ்வேதாவோட போறது மந்திரவாதினா அப்போ ரூம்ல இருக்கிறது உண்மையான கௌதமா? பூமிகா, மந்திரவாதி அம்மா நேத்து நைட் நம்ம கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் கௌதம்க்கு வசியம் வச்சிட்டேன். அதனால கௌதம் நாளைக்கு முழுக்க உங்க கூட தான் இருப்பான். சுவேதா கூட காட்டுக்கு போக மாட்டான். நாளைக்கு ஒரு நாள் முழுக்க கௌதம் தன் நிலைமைய மறந்து பூமிகா மேல பயங்கர காதலா இருப்பான். பூமிகாவையே சுத்தி சுத்தி வருவான். நாளைக்கு பூமிகா என்ன சொன்னாலும் அத கௌதம் கேட்பான். நாளைக்கு காலையில பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? கௌதம் மந்திரவாதி அம்மா வசியத்துல இருக்கிறதுனால அவனுக்கு நம்ம கூட போட்ட சண்டை எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. உன்னை அவன் லவ் பண்ணும் போது எப்படி இருந்தானோ அப்படிதான் இப்பவும் இருப்பான். அதனால கௌதம் எழுந்திருக்கும் போது நீ அவன் முன்னாடி போய் நில்ல. அவன்கிட்ட பேசி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வா. நான் கடைக்கு போய் உன் கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தாலியையும் வாங்கிட்டு வரேன். நாம அவனை பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கௌதம உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அம்மா, கௌதம் என்ன திட்டுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா? பயப்படாதடி, அதான் மந்திரவாதி அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. கௌதம் இன்னைக்கு முழுக்க நம்ம பேச்சதான் கேப்பான். டோன்ட் வரி. சரிம்மா. நம்ம பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப காட்டுதேவி கோவிலுக்கு போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி ராசாத்திய கோவிலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா இருந்தாலாவது அனுப்பி வைக்கலாம். அவளும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஐயோ, அம்மா, அங்க பாருமா பாட்டி. எங்கம்மா போய் தொலைஞ்ச? அதை ஏன்டி கேக்குற? நேத்து நைட்டு நம்ம ரூமுக்கு வர்ற வழியில பரோட்டா சாப்பிடலான்னு ஒரு கடைக்குள்ள போனேன். அவன் வச்சு விளாசுல அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ரோடுக்கு வந்தேன். அங்க இருக்கிற தெருநாய்களை என்ன துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பாரு வெடிஞ்சே போயிடுச்சு. கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடினதுல இடுப்பு வேற உடைஞ்சிடுச்சு. பரோட்டாக்காரன் எதுக்கு உன்ன அடிச்சான்? அது ஒரு பெரிய கதை கண்மணி. அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இங்க பாரு, என்னால நிக்க முடியல. நான் இப்ப படுக்கணும். யாராவது வந்து என் இடுப்புல தைலம் தேய்ச்சி விடுங்களேன். என்னது, படுக்க போறியா? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? தூங்கறத தவிர என்னால இப்ப ஒரு வேலையும் செய்ய முடியாது. அம்மா, விளையாடாத. நடந்ததெல்லாம் சொல்றேன், முதல்ல கேளு. சரி, என்னன்னு தான் சொல்ல. என்னடி ஏதோ மாயாஜால கதை சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிற? பார், என்னால இதெல்லாம் நம்ப முடியல. ஏற்கனவே ஒருத்தனை நம்பி நான் பட்ட பாடு போதும். நம்பிதாம ஆகணும். இது எல்லாமே உண்மை. சரி, இப்ப நாங்க சொல்றத நீ செய். நீ நேரா காட்டுதேவி கோவிலுக்கு போய் அங்க வேண்டுதல்ல இருக்க ராசாத்தி கிட்ட ஏதாவது சொல்லி அவ வேண்டுதலை கலைச்சு ராசாத்திய காட்டுதேவி கோவில விட்டு வெளியே கூட்டு வா. என்ன கண்மணி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இத பாரு, மலை ஏறி இறங்கி என் இடுப்பெல்லாம் போச்சு. அம்மா, உன் பேத்தி கல்யாணத்துக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? புரிஞ்சுக்கோமா. கௌதம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மந்திரவாதி அம்மா வசியத்துல இருப்பான். பூமிகா கௌதம் கல்யாணத்தை இன்னைக்கு முடிச்சாதான் உண்டு. ஆமா கோகிலா பாட்டி, ப்ளீஸ் போயிட்டு வாங்க. சரி சரி, நான் போறேன்.
ஆனா அங்க வேண்டுதல்ல இருக்கிற ராசாத்திய என்னன்னு சொல்லி கோவிலை விட்டு விரட்டுறது? அம்மா, நீ ஒரு பழைய காலத்து வில்லி. நீ பயங்கர மாசான ஆளுமா. உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறாங்களே. உனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. மா, உன்னால முடியுமா? போய் அந்த ராசாத்திய காட்டு தேவி கோவில விட்டு விரட்டு. விரட்டுறேன்டி, விரட்டி காட்டுறேன். வரேன். போமா. அப்பாடா, அம்மா போயிட்டாங்க. பூமிகா, நீ கௌதம் ரூமுக்கு போ. அவன் கண்ணு முழிக்கும் போது அவன் முன்னாடி நீ நிக்கணும். நான் கடைக்கு போய் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, என் பையனை நீதான் காப்பாத்தணும். ஸ்வேதா சீக்கிரமா அந்த மூலிகையை கொண்டு வரணும். ஸ்வேதா, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்.